இப்போ டிஎஃப்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய ப்ராசஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். டிஎஃப்எஸ்எஸ் பொறுத்தவரை மேஜராக 2 ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஐடிஓவி, செகண்ட் டிஎம்ஏடிவி. ஐடிஓவியோட மீனிங் ஐடென்டிஃபை, டிசைன், ஆப்டிமைஸ் அண்ட் வெரிஃபை. அதே மாதிரி டிஎம்ஏடிவியோட மீனிங் பார்த்தீங்கன்னா டிஃபைன், மெஷர், அனலைஸ், டிசைன், வெரிஃபை. ஃபர்ஸ்ட் ஐடிஓவியை பற்றி பார்க்கலாம். ஐடிஓவியை பொறுத்தவரை ஒரு சர்வீஸாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், அதை வந்து கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட தேவை என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடணும். செகண்ட் டிசைன், நம்ம கஸ்டமரோட தேவையை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டதுனால ஒரு ப்ராசஸில் ஃபங்க்ஷனல் ரெக்யூர்மெண்ட் என்ன இருக்குது, அந்த டெக்னிக் வந்து அதுக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுமா, அந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறதுனால சிக்ஸ் சிக்மா வந்து நம்மளால் அட்டைன் பண்ண முடியுமா, இல்லைன்னா அதுக்கு பதிலாக வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணணுமா, இது எல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். தேர்டு வந்து ஆப்டிமைஸ். இது மூலமாக ஒரு ப்ராசஸை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடில் வந்து கால்குலேட் பண்ணி அந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய டாலரன்ஸ், அதாவது நிறை குறைகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராசஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணி மேம்படுத்திக்கலாம். ஐடிஓவியை பொறுத்தவரை ஒரு ப்ராசஸ் வந்து சிக்ஸ் சிக்மா வந்து அட்டைன் பண்ணுதா இல்லை வந்து அது ஃபெயில் ஆகுதாங்கிறத வந்து இந்த ஆப்டிமைஸ் ஸ்பேஸில் தான் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரி செக் பண்ணி சிக்ஸ் சிக்மா வந்து அட்டைன் பண்ணுற கேட்டகரி வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போவாங்க. சப்போஸ் அது வந்து ஃபெயில் ஆயிருச்சுன்னா அந்த ப்ராசஸ் அகைன் வந்து ஆப்டிமைஸ் பண்ணி அதை வந்து சிக்ஸ் சிக்மா அட்டைன் பண்ணுற மாதிரி வந்து மேம்படுத்துவாங்க. ஃபைனல் ஸ்டெப் வெரிஃபை. ஒரு ப்ராசஸ் வந்து டிசைன் பண்ணி வந்ததுக்கப்புறம் அதை சிக்ஸ் சிக்மா வந்து அட்டைன் பண்ணுறதாங்கிறது இதில் தான் செக் பண்ணுவாங்க, வேலிடேட் பண்ணுவாங்க, அது வந்து அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் டிஎம்ஏடிவி. டிஎம்ஏடிவி ப்ராசஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக 2 டைம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் ஆர் கோலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராசஸாக இருக்கட்டும், ப்ராடக்டாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், அதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அந்த ப்ராசஸ் ஆர் சர்வீஸ் வந்து கஸ்டமரோட பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்ணி பார்க்கணும். தேர்ட் ஸ்டெப்பில் அந்த ப்ராசஸாக இருக்கட்டும் இல்லைன்னா அந்த சர்வீஸஸாக இருக்கட்டும் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டை வந்து அட்டைன் பண்ணுற அளவுக்கு டிசைன் வந்து கரெக்டாக இருக்காங்கிறத அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டிசைன். ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிசைனை வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது அதில் ஏதாவது ப்ராப்ளம் தெரிஞ்சிச்சுன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நியூ டிசைனை வந்து இங்கேயா நம்ம ரெடி பண்ணுவோம். ஃபைனல் ஸ்டெப் வெரிஃபை. இந்த ஸ்டெப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வரக்கூடிய டிசைனை வந்து கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணி வேலிடேட் பண்ணி வெரிஃபை பண்ணுவோம். டிஎஃப்எஸ்எஸை பொறுத்தவரை இந்த 2 ப்ராசஸ் மட்டும் இல்லாமல் ரேராக யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு ப்ராசஸும் இருக்குது, டிஎம்இடிஐ. இதோட மீனிங் டிஃபைன், மெஷர், எக்ஸ்ப்ளோர், டெவலப் அண்ட் இம்ப்ளிமெண்ட். இப்போ இந்த ப்ராசஸ்லேருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். டிஎம்ஏடிவி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டோட காமன் ஸ்ட்ரக்சரல் டிசைனை வந்து ரெடி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஐடிஓவி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெவி இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் லைக் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம். டிஎம்இடிஐ பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லைன்னா சர்வீஸோட ப்ராசஸ் டிசைனை வந்து ரெடி பண்ணுறதுக்காக அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது தான்.